இன்னைக்கு லெமன் சோறு சாம்பார் கூட்டு. பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? ஓகே ஓகே ஓகே. அப்பா எப்படி செய்யணும்னு பாப்போமா? முதல்ல பச்சை மிளகாய், கீரைன பச்சை மிளகாய் எண்ணெயில் போட வேண்டும். என்ன காயட்டும்? ஆமா. ஓ தெரிக்குது. சரிதா? கட்டில மேல கண்ணு. சரி. எந்திரிச்சு அடுத்து கடுகு உளுந்து போட்டோம்னா இன்னும் மொரியும். ஆமா. கருவேப்பிலை இருக்கா? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தா எடுங்க. எடுங்க எடுங்க எடுங்க. இருக்கா? செகண்ட் பாருங்க. லேசா மஞ்சள் பொடியே போட வேண்டும். அடிங்க. இப்போ முட்டை வடை அடிக்குது. இல்லைன்னா விட விட. மஞ்சள் பொடி போட்டாச்சு. அடுத்து லேசா கிளறி விட்டு எலுமிச்சை நல்லா வெடிக்குதுப்பா மிளகா. எலுமிச்சை சாறு, எலுமிச்சை சாறு. இதை ஊத்த போறோம். ஊத்தியாச்சு. நல்லா இருக்கா? இப்போ இதை இறக்கி அப்படியே வைத்து விட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ண வேண்டும். இன்னைக்கு டோட்டல் ஆப்பு. வீட்டில் சும்மா இல்லாமல் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். உதவணும்ல மக்களுக்கு. மக்களுக்கு உதவி பண்ணுறது தானே நம்ம வேலையே. நம்ம மக்களை நம்மளை பார்த்து கற்றுக்கிறட்டான். அவங்க வீட்டுக்காரரு பூரா செய்யுங்க அப்படின்ட்டு. ஆமாம். முதல்ல தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வெங்காயம், கடுகு உளுந்து, பச்சை மிளகாய் எங்க? என்ன வேணும்? சின்ன தட்டை அங்கே இருக்கு, எடுத்துக்க. இந்த வெங்காயம் போட போறேன். இந்தா நல்லா வெங்காயம் போட்டு வதக்கணும். தான் வெங்காயம் போடும்போது நண்டு என்ன பண்ணுறேன்? நீ கேட்டீங்களா? என்ன பண்ணிக்கிறீங்கன்னு பார்க்கலையா? நாங்கள் புது விதமாக செய்வோம் எல்லாமே. இப்படி தாளித்து அதுக்கப்புறம் ஊற்றி பாரு. அப்பா என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தானே நீ பெரிய ஆளாகி சமைக்க முடியும். ஆமாம், தெரிச்சிருமாய்யா. சேஃப்டியாக இருந்துக்கிறேண்ணா. ஓகேவா? இதே தாளிச்சாச்சு. அடுத்து சாம்பார் பருப்பை ஊற்ற போகிறேன். பருப்பு வெந்திருக்கு. வெந்த பருப்பை ஊற்றிடுவோம். எவ்வளோ பருப்பு தாளிச்சு விட்டாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு தக்காளி. உருளைக்கிழங்கு தக்காளி போட்டாச்சு. அடுத்து தண்ணியில் எடுக்கிற கத்தரிக்காய். இப்படித்தான் சுத்தம் பண்ண சொல்லுவீங்க. முருங்கைக்காய், கத்தரிக்காய் இதெல்லாம் போட்டது. இப்படி போட்டு விட்டுறணும். கழுவி கழுவி அருங்க. கழுவி வரணும், சுத்தம் பண்ணணும். அதெல்லாம் சுத்தமாக இருக்கும், சுத்தம் இல்லாமல் இருக்கும். மனசு தான் காரணம். எல்லாரும் வாழ்கிறாங்க. எங்கள் மக்கள் இதுலேயே வாழ்கிறாங்க. காட்டில் வாழ்கிறாங்க, மேட்டில் வாழ்கிறாங்க, விவசாய பூமியில் வாழ்கிறாங்க. விவசாயம் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க? நாற்று நட்டுட்டு உடனே அந்த தண்ணியில் கழுவிட்டு அங்கனுக்குள்ளேயே சாப்பிடுவாங்க, அங்கனுக்குள்ளேயே இது பண்ணுவாங்க. எல்லா நோய் நொடியமாக வரும்ன்றீங்க. உழைக்கிற மனுஷனுக்கு இந்த நோய் நொடி வராதுங்க. அதிகமாக வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன்னு, உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால வெள்ளைப்பூடு போட்டுக்கிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் 5 மணிக்கு வரும் தங்கம். ஆமாடா, நான் தான் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனா, அதான் கண்டுக்க முடியாமல் போச்சுடா. போட்டாச்சா? என்ன வந்து பொடி, சாம்பார் பொடியும்
மிளகாப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி இதெல்லாம் போட வேண்டியது. இப்படி சாம்பார் வைக்கணும். வீட்டில் இருந்தால் எல்லா வேலையும் பார்க்கணும் மக்கள். மிளகாய், இது சிக்கன் மசாலாவா? மிளகாய் சிக்கன் மசாலா போட்டால் அப்படி இருக்கும். சிக்கன் மசாலா போட்டாலும் நல்லா இருக்காதுப்பா. இது வந்து மல்லிப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி போடணும். வீட்டில் அரைக்கிற பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து தான் இருக்கும். வீட்டு பொடி கிராமத்துகளில் மொத்தமாக ஒரு செட்டு அரைச்சி வச்சுருவாங்க. அதுகளில் எல்லா பொடியும் கலந்து தான் இருக்கும். ஆனால் அந்த குழம்பு மாதிரி ருசி எந்த குழம்புலையுமே வராது. இன்னைக்கு சமையல்டா எங்கப்பா அது சாம்பார் பொடி தான் இருக்கு. இந்த பொடி கேட்டேன்ப்பா. இந்த பொடி மிளகாப்பொடி. கொண்டா கொண்டா கொண்டா. சிஸ்ஸர்லாம் கொடுத்தா தான் கரெக்டாக கட் பண்ண முடியும். பல்லுட்ட கடிச்சா கண்ணில் பட்டுரும். ஒரு பொடி அப்படியே முழுசா போட்டுடலாம். நம்மளா கையில் அரைச்சி எங்கள் அம்மாலாம் வைக்க. எங்கள் அம்மா பார்த்தோம்னா குழம்பு வச்சாங்கன்னா பச்சை தண்ணியாக இருக்கும் சாம்பார். ஆனால் டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். இன்னும் ஒன்று சேர்க்கணும். அது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னப்பா இன்னைக்கு டோட்டல் ஆப்பு? வீட்டில் இருந்தால் எதாவது சமைக்கணும்ல. நீங்களாம் பசியாக இருப்பீங்க. அதே அம்மாவுக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற அன்றைக்கி நம்ம சமைச்சு போட்டால் தானே அப்பாவோட ருசி எப்படி இருக்குது. ஹோட்டல்களில் இல்லை எத்தனை அப்பா அம்மா சமைக்கிறாங்க, அவங்க ருசி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ அவங்களாம் வீட்டில் ஒரு நாளைக்கு சமைச்சு கொடுப்பாங்க பிரியாணி. எங்கள் அஜித் சார்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சமைச்சு கொடுப்பாரு பிரியாணி. அது மாதிரி நம்மளும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல. நம்ம குடும்பத்துக்கு நம்ம தானே சேர்க்கணும். அதனால தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா இதெல்லாம் லைட்டாக உப்பு போட்டால் தான் ருசி. குழம்புக்கு ருசி உப்பு போட்டாச்சு. சீனி வந்து டீக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். நல்லா குழப்பலான்னு இருக்கு பாருங்க. குழம்பு தண்ணியாக இருக்குன்னு வைங்கல. இந்த சீமான் வச்சிருக்க குழம்பை பாருங்க. சீமாப்பான்னுவாங்க. நம்மளாம் பந்தி குழம்பு மாதிரி வைப்பேன் இன்னைக்கு. ஆமா, நான் தான் ரொம்ப டேஸ்டா பண்ணுவேன். என் மகன் அன்னைக்கெல்லாம் லெமன் வச்சிருந்தேன். லெமன் கிண்டி நைட்டு 11 மணிக்கு கொடுக்குறேன். என் மகன் 5 தடவை சாப்பிடுது. ருசியா இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் கொடுப்பான்னு. மக்களை மனுஷனுக்காக பிள்ளைகளுக்காக வாழணும். பிள்ளைகளுக்காக என்ன வேணாலும் செய்யணும். சரிங்களா? அது உணவு, உழைப்பு எல்லாமே நம்ம குழந்தைகளுக்காக மட்டும்தான். சொல்லடா பட்டு. என்னடா பிரிக்கிறாதுல என் மகளா. கவனமா விளாடணும். ஓகேவா? இன்னும் கசகசன்னு இருக்கு. பூரா வேலையை பிடிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். இல்லைங்கப்பா. மிளகாப்பொடி தான் இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கலாம். கொஞ்சம் மிளகாப்பொடி லைட்டாக போட்டால் தான் வரும். லைட்டாக புளி ஊற போடும். புளி போட்டால் தான் நல்லாயிருக்கு. சில்லி பவுடர், ஆச்சி சந்தனக்கட்டை, சந்தனக்கட்டை மாதிரி இது ஆச்சி மிளகாப்பொடி. இந்த மிளகாப்பொடிக்கு வெயில் காலத்துல அதிகமாக உரப்பு சேர்க்கக்கூடாது. பூஜா லேசா புளி எங்க? ரெண்டு துண்டு எடுத்துட்டு வா. நல்லா வேக விடணும். காய்க வந்துச்சுன்னா கிரம்ச்சியான குழம்பு. எங்கள் குழம்பு இதுதான் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்க மக்களை எப்படி இருக்குன்னு. புளி கொஞ்சோண்டு தான்டா வேணும். உள்ள வச்சிடும் அப்படியே. சரியா? வாட்டர் ப்ளீஸ். இந்த இருக்கு வாட்டர். சாதம் தான் நிறைய இருக்கு. ஊத்து, ஒரு ஸ்பூன் ஊத்து. அப்படியா? ஊத்து, இன்னும் ஊத்து. நல்லா ஊத்து மனசா. ஃபுல் கரண்டிக்கு ஊத்து. அப்படியா? பக்கத்துல கொண்டு. ஆமா, சின்னதா இருக்கும்ல. இப்படி வச்சு இப்படி ஊத்திக்கிடணும். அப்படி ஊத்திக்கிட்டு எல்லாத்தையும் சோறு போட்ட பிறகு ஊத்துங்க.
அப்படி இருக்கட்டும். நான் செய்யற அப்பா சோறு போட்ட பிறகு போடவா? வேணாம் கலர் கேட்டோம். ஊற்று கலரட்டும். கலர் ஆமாம் ஊற்றிக்கிட்டே இரு. அப்பதான் கலர் தெரியும். போதும் போதுமா? போதும். இன்னும் சோறு போட்டு கலரணும். ஓகேவா? மஞ்சள் கலர்ல ஆயிரும். லேசா மஞ்சள் கலர் போடு. லாஸ்டா கொஞ்சம் சோறு கொஞ்சம் நாலு பேர் ஒரே சாப்பிடுவோம். ஒரே இடத்துல இதுலயே சாப்பிடலாம் எல்லாரும். டாடி அந்த கட்டில் மேல உட்கார்ந்து சாப்பிடலாம் டாடி. சரிப்பா. கட்டில் மேல. ஆமா. ஊத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து. பெட்ல இல்ல ஊத்து. அந்த ஊத்துறேன். நீ குடு. ஏய் அவதான் ஊத்தணும். அவ வேலை பார்க்கணும்னு துடிக்கிறா. நீ நானும் தானே அப்படி வரேன். எனக்கு வேலை பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். வேலை பார்க்கறதுனாத்தே என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். போதுமா டாடி? போதும் இருக்கட்டும் இரு. இருக்க கூட ஊத்து. சரியா ஒரு தூக்கி ஊத்து. தூக்கி ஊத்துமா? தூக்கி இருங்க முத எல்லா சோறையும் போட்டு ஊத்து. லெமன் பத்தல. அன்னைக்கு கூட 2 கஞ்சி போட்டான். 2 லெமன் போட்டான். சூப்பரா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கி திண்டுச்சுங்க. எல்லா சாப்பாடையும் ஒரே சாப்பாடு சாப்பிட்டு லெமன் கண்டி பிள்ளைகளுக்கு சந்தோஷமா பிள்ளைகளோட விளையாடணும். அடுத்தவங்களோட போய் நண்பர்களோட போய் எல்லா மக்களும் எல்லா ஆண் நண்பர்களோட சேர்ந்து பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும். ஆண் நண்பர்களோட சேர்ந்து எங்கேயாவது விளையாடவோ இல்லை விளையாட போகிறது கூட நல்லது தான். குடிக்கவோ தவறான பழக்கங்களுக்கு போகக்கூடாது. அதை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. எந்த ஒரு தவறான பழக்கத்துக்கு போகாமல் நம்ம பிள்ளைகளோட சந்தோஷத்துக்காக கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எந்த குற்றமும் நடக்காது. உலகத்திலே குற்றங்கள் குறையணும்னா அவங்க குடும்பத்தை பாருங்கள். குடும்பத்தை பார்த்து நல்லபடியாக கற்றுக்கிட்டிங்கனாலே அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றது எப்படி தெரியும், அவங்களோட என்ன இதில் இருக்காங்கன்றது எப்படி தெரியும். நம்மளோட உழைப்பை நம்ம பிள்ளைகளை அதிக நேரம் செலவிடுங்க. உழைப்பு மட்டுமே முக்கியம் இல்லை, உழைப்பும் அதுக்கான பிள்ளைகளுக்கான தேவை என்னன்றதை புரிஞ்சுடுறது. சொல்லுடா தங்கம். டாடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா எங்களுக்கு தானே சொல்கிறேன். சரிடா. அம்மாவுக்கு இன்னைக்கு வயிறு வலிக்குது சில. அதான் இன்னைக்கு லெமன் சோறு சாம்பார் கொடுத்தோம்னு வச்சுக்க சூப்பராக இருக்கும். ரெஸ்ட் அம்மா இன்னைக்கு. அம்மா நேற்றே வந்தாருங்க. போய் கடையில் சாப்பிடியா அப்படின்னாங்க. கடையில் சாப்பிட்டு போர் அடிக்குதுங்க. நம்ம சாப்பாடு என்றைக்குமே வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிடவே முடியாது என்றைக்கு. அதை பிள்ளைகளும் விரும்புங்க. கடையில் சாப்பிட்டு பாருங்கள். 500 ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட நம்ம மனசு திருப்தி ஆகாது. இதே வீட்டில் என்ன வேணாலும் சமைச்சு போடுங்களேன். பழைய சோறு இருந்தால் கூட அப்படியே மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து சாப்பாடு வந்து பழைய சோறு இருந்தால் கூட சூப்பராக இருக்கும். கஞ்சியே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் கிளறியாச்சுடா தங்கம். நல்லா அப்போ வெள்ளையாக இருக்கக்கூடாதுல்ல. என்ன கிண்டுறாருன்னு நினைப்பாங்களா? மணக்குதா? ஒரு பிளேட் வைக்கிறா அப்படியே சேர்ந்து சாப்பிட்றீங்களா எல்லாரும்? மம்மியோட சேர்ந்து சாப்பிட்றீங்களா? போதுமா? இன்னும் கொஞ்சம் கலப்பமா? இன்னும் கொஞ்சம் கலப்பமா? சேர்ந்துருமா அது? சரி. எப்போ அம்மா சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சு. அம்மா சாப்பாடு எப்படி போர் அடிக்கும்? என்னைக்குமே எங்கள் அம்மா எவ்வளோ சமைச்சு போட்டிருக்கு, போரே அடிக்காது. வித்தியாசமா அப்புறமா பானுமதி வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ருசி தெரிஞ்சிச்சு. அது என்ன தெரியாது, எதுனாலும் தெரியாது. என்றைக்குமே வந்து இந்த சாறு இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி இப்படி அமைக்கிட்டு இப்படி ஒரு கப்பு கொடுத்துட்டு 40 ரூபா சொல்கிறாங்க மதுரையில். ஒரு சின்ன ஹோட்டல்களில், சௌராஷ்டிரா ஹோட்டல்களில் 40 ரூபாயா இப்படி ஒரு கிண்ண அளவுக்கு அப்படி கொட்டுறாங்க. 40 ரூபான்றாங்க. அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால தான் அப்பாவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. தங்கள் மனைவிக்கு அவங்க வீட்டில் தங்கள் மனைவிக்கு வீட்டில் உடம்பு முடியலைன்னா நம்ம சமைக்க கற்றுக்கிறணும். ஏன்னா சமைக்கிறதுனால வந்து நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். நம்ம பசிக்கு நம்ம தான் உணவை தேடணும்.
இதில் வந்து உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது, ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. இது அவங்க வேலை, இது நம்ம வேலை அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நம்ம குடும்பத்துக்காகத்தான். டாடி நான் ஊர்ல இது மாதிரி தான் பண்ணுவேன். சாம்பார் காலி ஆயிடுச்சுன்னு இந்த சோறை போட்டு சட்டி அங்க போட்டுருவேன். தட்டுல அவங்கள சாப்பிட்டு எல்லாம் அந்த பவுல்லே சாப்பிட்டுருவேன். எப்படின்னு பாருங்க மக்களே, இப்படிதான் சாப்பாடு. நம்ம ஒரு நாள் தானே, என்னைக்கே ஒரு நாள் ரெடி பண்ணுறோம். அதனால கொஞ்சம் வேகம் வராது, சுலோவாக தான் பண்ணுவோம் இன்னைக்கு. இது நம்ம வீட்டில் லெமன் சாப்பாடு. சாம்பார் சாம்பார் காமி சாந்து சாம்பார் காமி. எல்லாம் சாம்பார் கொதிச்சுக்கிட்டு கொதிக்குது. கூட சேர்ந்து சாப்பிடுங்க. எப்பவும் இப்படிதான் சாப்பிடுவோம். அப்படியே அம்மா கொஞ்சம் ஒரு தட்டை எடுத்துருவா, இதை அள்ளி வச்சிருவோம். குழம்பு கொதிக்கட்டேன். குழம்பு ஊற்றல, குழம்பு வேணாமா? கொதிக்குது. எனக்கு குழம்பு வேணாம். குழம்பு இருக்குல்ல, இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஓகேவா? இது வந்து மம்மிக்கு. மம்மி எல்லாம் சாப்பிடுவோம். இதை எடுத்து வச்சிடுறேன், அப்புறம் தேவைன்னா நம்ம கொண்டு வந்துக்குருவோம். சரியா? அப்புறம் நைட்டுக்கு இந்த சாதம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே சாம்பாரை போட்டு ஒரு அப்பளத்தை பொரிச்சு நாங்க சாப்பிடுவோமா? கட் பண்ணியா? நான் அந்த சைடு தான் உட்கார்ந்து. நல்லா இருக்கு. எனக்கு சூடா இருக்கு. சட்னி வச்சாங்க. ஆச்சி விடுது. இங்க பாரு மச்சா. குச்சு அப்பா சரி நானே வைக்கிறேன். என்ன சேர்த்துனா விசில் மட்டும் எங்கப்பா? இந்தாங்க இருக்கு. குழம்பு நல்லா கொதிக்கும். சரி. கொஞ்சம் இனிப்பா இருக்கு, அவ்வளவுதான். சரி. நல்லா இருக்கு. புளிப்பா இருக்கு. ஊத்தா குழம்பு தனித்தனியா வச்சுட்டு ஊத்துறீங்க. ஏன் சும்மா அப்படி ஊத்துங்க. இது ஓகே. ஓகே. அந்த மாதிரி அம்மா பையா இருக்கு. बड़ा भैया जेडा भैया बड़ा भाई டாடி எனக்கு கொஞ்சம் கொடுங்க டாடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சோறு. டாடிக்கு வைக்கல. டாடிக்கு தான் இருக்குல. இல்ல சாம்பார். சாம்பார் கொஞ்சம் நிறைய ஊத்து. சாம்பார் அப்படி தான் வைக்கும். நீ நிறைய ஊத்துங்க. சூடா இருக்கு, கீழ ஊத்தி இருக்கியாப்பா? உனக்கு? ஊத்துங்க. சாம்பாரோட சட்னி இருக்கு டாடி. சாம்பார் சட்னி மாதிரி இருக்கு டாடி. ஆஹா, இன்னைக்கு அருமையான சாப்பாடு. ஒரு பிடி பிடிக்க போறோம் எல்லாரும். கேலாமா? கிளறி விட உனக்கு பிணைஞ்சு விடவா? வா, எனக்கு ஒரு பிடி பிடிக்க போறான். எப்படி இருக்கு சோறு? சூப்பரா இருக்கு டாடி. இந்த உனக்கு கிளறி விட்டேன். சர்மா சார் வாயால சொல்ல முடியல. சர்மா சாருக்கு கிளறி விட்டேன். சாப்பிடுங்க சர்மா சார். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எல்லாருக்கும் உணவு இந்த இறைவன் கொடுத்தார். சூப்பர்.